தமிழ்நாடு சத்துணவு ஊழியர் சங்கம் மறியல் போர் மறியல் போர் அம்ச கோரிக்கைக்கான சத்துணவு ஊழியரின் மறியல் போர் வெல்லட்டும். தமிழக அரசு நிறைவேற்று கால வாக்குறுதியை தமிழக அரசு வழங்க வேண்டும். சத்துணவு ஊழியருக்கு குறைந்தபட்ச ஓய்வூதியமாக 6750 வழங்க வேண்டும். சத்துணவு திட்டத்தில் காலியாக உள்ள 60,000 பணியிடங்களை நிரப்ப கோரி சத்துணவு ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். திமுகவின் தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்ற கோரி ராமநாதபுரத்தில் சத்துணவு ஊழியர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். ஆட்சியர் அலுவலகம் முன்பு மறியலில் ஈடுபட்ட சத்துணவு ஊழியர்கள் தற்போது கைது செய்யப்பட்டிருப்பதாக அண்மை தகவல் வெளியாகியுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுரேஷ் வழங்கிட கேட்கலாம். சுரேஷ், வணக்கம். ராமநாதபுரத்தில் சாலை மறியலில் ஈடுபட்டுள்ள சத்துணவு ஊழியர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இது குறித்தான முழு விவரங்கள் சுரேஷ். நிச்சயம் சிந்துஜா, சத்துணவு திட்டத்தில் காலியாகியுள்ள 60,000 பணியிடங்களை உடனடியாக நிரப்ப வேண்டும். ஓய்வு பெறும் சத்துணவு ஊழியர்களுக்கு பணிக்கொடை வழங்க வேண்டும். காலியாகி உள்ள பல்வேறு துறைகளில் சத்துணவு பணியாளர்களை நியமிக்க வேண்டும் என்று சுமார் 7 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி சத்துணவு ஊழியர்கள் ராமநாதபுரம் ஆட்சியர் அலுவலகம் முன்பு சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட பெண்கள் சத்துணவு பணியாளர்கள் சுமார் 300க்கும் மேற்பட்ட சத்துணவு பணியாளர்களை கைது செய்யப்பட்டுள்ளனர். முன்னதாக திமுக அரசு தேர்தல் போது கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என்றும் காலியாய்வு பணியிடங்களை உடனடியாக நிரப்ப வேண்டும் என்றும் கோஷங்களை எழுப்பியவாறு காவலர்களின் வாகனத்தில் ஏற்றி செல்லப்பட்டு தற்போது அவர்கள் தனியார் மகாலில் அடைக்கப்பட்டுள்ளனர். சிந்திக்கா விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சுரேஷ்.